تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நாங்களுமே நல்லாயிருக்கோம். எல்லோருக்குமே சலாமத்து ஹரீராயா நீத்து முபாரக். இந்த வருஷம் பெருநாளை எல்லோருமே சிறப்பாக நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடணும். இதை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு, அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேங்கிறத தான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின நாள்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோன்பு திறக்கிறதுக்கு வடை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு உளுந்து ஊற வச்சுட்டு அதோட ஆப்பமாக அரைக்கிறதுக்காக அரிசியும் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெருநாளைக்கு பராசப்பம் சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். மட்டனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இங்கே ஆஸ்திரேலியா மட்டன் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மிஷினில் கட் பண்ணுறதுனால இது மாதிரி தின்னாக தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் அதிகமாக கொழுப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மொச்ச வாசம் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இஞ்சி பூண்டு நிறைய கொடுத்து இதுக்கு தாளிக்கணும். அதை இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசினதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா நைட்டு எடுத்து குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நோம்புக்கு முதல் நாள் அரைச்சது சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சரி, அதையும் அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இஞ்சி 1/4 கிலோ, பூண்டு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ எப்போ வாங்கினாலும் இது மாதிரி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ நோம்பு நேரத்தில் அதை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால நான் அப்படியே பையோடையும் வச்சுட்டேன். சரி, அதையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் பூவை இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னிக்கு தேங்காய் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, ஆணத்துக்கு தேங்காய் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டோன்னா சீக்கிரமே ஐஸ் விட்டு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம மொத்தமாக எடுத்து வெளியில் வச்சுட்டோன்னா அது ஐஸ் விட்டு அரைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி தேவைக்கு தக்கன நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சட்னி அரைக்கிறதுக்காக ட்ரேயில் கொஞ்சம் போல் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய், முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மட்டன்லாம் சமைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு கருவேப்பிலையை கழுவிட்டு ஒரு மரவில் போட்டு உணர வச்சுருந்தேன். அதில் பாதியை பொடி பண்ணி வச்சுட்டு மீதியை அரைச்சிட்டு இது மாதிரி ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அதிகமாக இருக்கும் போது இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை பொடி பண்ணதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் அவனில் வச்சுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறமா பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிறத இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி லாஸ்ட்டு நோம்புங்கிறதுனால சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வடைக்கு மட்டும்தான் நான் ஊற வச்சுருக்கேன். லாஸ்ட்டு நோம்புங்கிறதுனால நோம்பு கஞ்சியும் இன்றைக்கி நான் பண்ணலை. நேற்று உள்ளதும் கொஞ்சம் இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு அப்புறமா ஓட்ஸ் கஞ்சி மட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாக இருக்கும் போது இதை எல்லாத்தையும் பார்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எடுத்து வச்ச தேங்காய் ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா வேற பாக்ஸ்லயும் மாத்தி வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டு அதோட ஆப்பத்துக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அரைச்சி வச்சுட்டோன்னா புளிச்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பு அரிசி, 1 கப்பு சோறு, 1 கப்பு தேங்காய் பூவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த ரேஷியோவில் தான் நான் ஆப்ப மாவு அரைச்சி போட்டிருக்கேன். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உப்பும் சர்க்கரையும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ஆப்ப மாவு அரைச்சி சுட்டு பாருங்கள். ஆப்பம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டு அதில் வெங்காயம், கேரட், அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே போட்டு தான் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வடையை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். உளுந்து வடைக்கு பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் சோறு சேர்த்துக்கிட்டோன்னா வடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். வடையை பொரிச்சதுக்கு அப்புறமா ஏற்கனவே செஞ்சு வச்ச கறிப்பப்பும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு வடை, ஓட்ஸு கஞ்சி, அப்புறம் நன்னாரி சர்பத். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலோ சின்சாவும் அப்புறம் தேங்காய் பாலில் கிராஸ் ஜெல்லியும் போட்டு என் பொண்ணு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கா. எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறதுக்கும் பாங்கு சொல்கிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. நோன்பை திறந்துட்டு மஹரிபு இசா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஆணத்துக்கு தாளிக்கணும், அதுக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே இருக்கும். கடல் பாசி பார்த்தீங்கன்னா எதுவுமே சேர்க்காம ஒன்று பிளேனாவும் இன்னொன்று கண்டன்ஸ் மில்க் சேர்த்தும் அதையும் ஒரே வச்சாச்சு. வட்டலப்பமும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தா. 10 முட்டைக்கு வைக்க சொல்லியிருந்தேன், அதையும் ஆவியில் வேக வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் கறியும் ரெடி ஆகிடுச்சு. 1 விசில் மட்டும் தான் விட்டுருந்தேன். மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் மட்டனில் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா மட்டன் எந்த அளவுக்கு கலந்து போன மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல வேலை 1 விசில் மட்டும்தான் விட்டேன். 1 விசில்லே பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. அப்புறம் பராட்டாக்கும் மாவும் ஜாலருக்கும் மாவும் ரெடி பண்ணணும். என் பொண்ணுங்க 2 பேருக்கிட்டையும் அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு நான் வாசலில் கழுவி விடுறதுக்காக வெளியில் வந்திருக்கேன். நோம்பு 30 நாளும் பிஸியாக இருந்ததுனால செடிகளை கவனிக்கவே முடியலை. அப்பப்போ தண்ணி மட்டும் தான் ஊற்றி விட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால எந்த அளவுக்கு தாறுமாறாக செடிகளும் வளர்ந்து கிடக்குன்னு பாருங்கள். பெருநாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விடணும். வட்டலப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. அதோட பராட்டாக்கும் ஜாலருக்கும் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது 2 வேலையும் அவங்க பார்த்துடுறதுனால எனக்கு மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜாலர் முர்தாபாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோட பராட்டாக்கும் மாவு பேடா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ மாவு விசிறிக்கிட்டு இருக்கேன். பரோட்டா மாவு விசுனதுக்கு அப்புறமா ஜாலர் முர்தாபாக்கும் ஸ்டஃபிங் வச்சு மடிச்சுட்டு எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் வச்சு மூடி வச்சாச்சு. அதோட கடல் பாசியும் வட்டலப்பாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காம நான் வெளியிலே தான் வச்சுருக்கேன். அப்புறமா கிச்சனை பெருக்கி விட்டுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரமும் கடந்துச்சு, அதையும் கழுவி முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் படுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பெருநாள் தொழுகைக்கு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. படுத்தாலும் தூக்கமே வரல, இருந்தாலும் கண்ணை சந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு தான் நாங்கள் படுத்தோம். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா ரொம்பவே ஃபுல்லாக விட்டாங்கிறதுனால நாங்கள் கிளம்புறவே வந்துட்டோம். வீடு பக்கம்தாங்கிறதுனால எங்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க கிளம்பி வந்தாங்க.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த பெருநாள் தொழுகையை தான் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பேர பிள்ளைங்க எல்லாருமே இங்கே தான் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ துபாயில் இருக்காங்க. மாஷா அல்லாஹ் ஆமீர் ரொம்பவே வளர்ந்துட்டான் பாருங்க. அவங்களுக்கு புதன்கிழமை பெருநாள் முடிஞ்சிருச்சு. அதில் எடுத்த வீடியோவை தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தொழுதுட்டு வந்ததும் எல்லாத்தையும் கடகடன் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே டைனிங் டேபிள் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பெருநாள் பசைற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிற அதே மெனு தான். பராட்டா, ஜாலர் முர்த்தபா, வட்டாலப்பம் வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வெறும் ஜாலரும் செஞ்சுருந்தேன். அதோட பராசாப்பம், வட்டாலப்பம், அப்புறம் கடல் பாச்சியும் செஞ்சுருந்தேன். சுரக்காய் பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் எல்லாமே இனிப்பாக இருக்கிறதுனால சரி மறுநாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். செஞ்சுருந்தது எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அளவாக தான் செஞ்சுருந்தேன். எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சு. வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கும் போது ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வாங்கினது தான். ஆனால் ஜூஸ் போடவே இல்லை. சரி இப்போ போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையுமே போட்டு எல்லாருமே குடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீதி இருந்த மட்டன் கறியை மண் சட்டியில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். லஞ்சுக்கு பிரியாணி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே மட்டனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. சரி பிரியாணி பண்ணினாலும் அது நைட்டுக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால அப்போ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மட்டன் கறி இருக்குது, சோறு மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் சோறு போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டு டீ கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் போட்டிருக்கேன். எப்போதுமே சோறு வடித்து தான் சாப்பிடுவோம். இந்த அரிசி என்னன்னு தெரியல, வடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சப்புன்னா அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டு குண்டாகவும் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால சரி அதை குக்கரில் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன். குக்கர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால என்னமோ தெரியல, அரிசி போட்டதுக்கு அப்புறமா கொதிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. அதனால அதுக்கப்புறமா புழுங்க வைக்கிறதுக்கு மட்டும் நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. டின்னு ஓப்பன் பண்ணி அது பாட்டிலில் ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா ஆயிலும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதையும் ஊற்றி வச்சுட்டு அதையும் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சிங்கில் கடந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் கழுவிக்கிட்டு இருக்கேன். நோம்புலையும் சரியான தூக்கம் இல்லை, நைட்டு ஃபுல்லாகவும் தூங்கவே இல்லையா, அதனால செம தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தூங்கிட்டோன்னா சுத்தமாக எந்திரிக்கவே வராது. அதனால லொஹரை தொழுதுட்டு அதுக்கப்புறமா படுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கிடையில எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெருநாள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கவே இல்லை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு இருந்தா அழிப்பே பார்க்காம எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துடுவா. இந்த வருஷம் அவள் இல்லாததுனால ஃபோட்டோவே எடுக்கலை. எல்லாருக்குமே படுத்தா போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பே இல்லாமல் உடம்பு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. தஜ்மீலை மட்டும் தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனை மட்டும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. டைனிங் டேபிளில் இருந்த ஜக்கில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்பையும் கழுவி விட்டாச்சு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லொஹரையும் தொழுதுட்டு சூப்பராக ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு. இப்போ மணி 5. தஜ்மீல் பாப்கார்ன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, அதை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். காலையில் பரோட்டா ஜாலர்னு சொல்லிட்டு எல்லாமே ஹெவியாக சாப்பிட்டதுனால யாருக்குமே அந்த அளவுக்கு பசி இல்லை. அதனால் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி அதை அப்படியே டின்னருக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காஃபி மட்டுமே குடித்தோம். எங்களுடைய பெருநாள் பொழுது இப்படி தான் போச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் போட்ட சோறை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் கறியும் இருந்துச்சு. அதோட முட்டையும் அப்பளமும் ரெடி பண்ணிவிட்டு டின்னரையும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது தான். பிரியாணி போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால பிரியாணி போட்டிருக்கேன். பிரியாணி செய்கிறப்போ அரிசியை தனியாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா லேயர் லேயராக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தம் போடுவேன். இந்த தடவை அதுலேயே தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாளிச்சதுக்கு அப்புறமா அதுலேயே அரிசியும் போட்டு வேக வச்சுட்டேன்.
இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால சீக்கிரமே தொழுதுட்டு வந்துடுவாங்க. அதனால அவசர அவசரமாக நான் செஞ்சதுனால அந்த அளவுக்கு பெருசாலாம் வீடியோ எடுக்கலை. நைட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் 1 கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன். இந்த பக்கம் பேரிச்சம்பழ பச்சடியும் அதோட மட்டன் தால்ச்சாவும் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு நான் வச்ச தண்ணி சரியாக இருந்துச்சு. 1 கிலோ ரைஸுக்கு 2 லிட்டர் தண்ணி வச்சேன். கரெக்டாக இருந்துச்சு. அதை லைட்டாக கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு அடுப்பில் பிரியாணி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் தாளிச்சா, அப்புறம் பேரிச்சம்பழ பச்சடி, அப்புறம் சுரக்காய் பாயசம்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். முந்திரி பருப்பு மட்டும் தான் தாளித்து கொட்டணும். இப்போ அதுவுமே தாளித்து கொட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பிரியாணியை வாழை இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாழை இலை பறிக்கிறதுக்காக இப்போ கொல்லைக்கு தான் வந்திருக்கேன். மட்டன் பிரியாணி கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எப்போதுமே பிரியாணி செய்கிறப்போ மெஷர் பண்ணிலாம் நான் எந்த பொருட்களையும் நான் சேர்க்க மாட்டேன், குத்து மதிப்பாக தான் சேர்த்துக்குவேன். இந்த தடவை தான் 1 கிலோ பிரியாணிக்கு ஒவ்வொரு பொருட்களையும் நான் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன். பிரியாணி எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல, அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. 1 கிலோ மட்டன் பிரியாணி கரெக்டான மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நாங்களும் தொழுது முடித்த கையோடவே எல்லோருமே உட்காந்து ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச வாழை இலையில் சுட சுட ரெடி பண்ண மட்டன் பிரியாணி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அதுக்கு சைடிஷாக தாளிச்சா, கூடவே ஆனியன் ரைத்தா, பேரிச்சம்பழ பச்சடி, ஸ்வீட்டுக்காக ஒரு மைசூர் பாக்கும் வச்சுட்டு சுட சுட மட்டன் பிரியாணியில் கொழுப்போடு சேர்ந்த தால்ச்சாவை சேர்த்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிரியாணிக்கு நடுவில் தால்ச்சாவை ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 கப்பு சுரக்காய் பாயாசமும் குடிச்சாச்சு. செம சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பாயாசம் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தடவை பார்த்துட்டு இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க. 10 பேர் மாதிரி வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பிஸ்கட், குக்கீஸ், அப்புறம் கேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளாஸ் ஜாரில் என் பொண்ணு தான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. புர்னேயில் பார்த்தீங்கன்னா ஈதுக்கு அப்புறமா 1 மாதம் ஃபுல்லாகவே ஈது செலிப்ரேஷன் இருக்கும். இந்த 1 மாதம் ஃபுல்லாகவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை இன்வைட் பண்ணி விருந்தெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஹரிராயை விசிட் பண்ணுறதுக்காக கெஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காகத்தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சரி கொஞ்சம் மீங்கோரிங்கும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மீங்கோரிங் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வர்றதுக்குள்ளே செடிங்களுக்கும் தண்ணியை ஊற்றி விட்டுலான்னு சொல்லிட்டு இப்போ வாசலுக்கு வந்திருக்கேன். செடிங்களெல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நோம்பு நேரத்தில் கீரை தண்டு அப்புறம் காய்கறி தோலெல்லாம் சும்மாவே அதில் போட்டு வச்சுட்டேன். காய்கறி தோலெல்லாம் போடும்போது மண்ணை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போடுவேன். நோம்பு நேரத்தில் ரொம்பவும் பிஸியாக போய்கிட்டு இருந்ததுனால எதுவுமே பண்ணலை, தண்ணியை மட்டும்தான் ஊற்றி விட்டுக்கிட்டு இருந்தேன்.
இப்போ தான் பிறநாள் கழிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி விடணும். அசருக்கு பிறகு வரேன்னு சொன்னவங்க மஹரிபாயும் இன்னும் வரவே இல்லை. அவங்க 2-3 இடத்துக்கு ஓப்பன் ஹவுஸுக்கு போயிட்டு அப்புறமா வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. வர்றவங்க மலைக்காரங்கிறதுனால டீ காஃபிலாம் அவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தோம். தஜ்மீல் கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன், அவங்க வந்திருக்கும் போது வீடியோ எடுறான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கும் போது அவங்கள வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவனும் சரிம்மா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஆனால் அவங்க வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனும் பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறதையே அவனையுமே மறந்துட்டான். நாங்களும் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுலேயே சுத்தமாக மறந்தாச்சு. நல்ல வேளை என் பொண்ணு கொஞ்சம் எடுத்திருந்ததை தான் நான் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா டின்னர் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரியாணியும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோ தஜ்மீலோ பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக நேற்று பரோட்டா விசிறும் போது 6 பேடா மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து தான் வச்சுருந்தேன், தேவைப்படும் போது சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு. வேறு சுட்டுட்டு அப்புறமா பராசம்பம் சுட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.